சார் ஆப்ஷன் பில மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 1 ரூட் குள்ள என்னங்க சார் இருக்கு? வார ஏறும். என்னம்மா ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை ஸ்கொயர் பிளஸ் 1. சரியா? 4 கொடுத்துக்கிறேன். 4 36. ஸோ 4 36னா 39. சரி 40. வெரி ஃபாஸ்டா பண்ண. இந்த கொஸ்டினும் எந்த கொஸ்டின் வேணாலும் எந்த நிலைமையில வேணாலும் யாரை வேணாலும் மாற்றும். அதனால நெகட்டிவ்ல வாங்கிட்டு ரொம்ப வருத்தப்படாது. திடீர்னு அடுத்த கொஸ்டின் 60 மார்க் வரும். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. Sir, which of the following differentiable? எவ்ரிவேர்னா என்ன செட் கொடுக்கணும்? எது ஆன் 6, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆன் 6, இது இந்த செட்டு. டிஃபரன்ஷியபிள் எனிவேரா சார்? எவ்ரிவேர்மா. எவ்ரிவேர்னா என்ன டொமைன் கொடுக்குறா அந்த டொமைன் ஃபுல்லா டிஃபரன்ஷியபிளா. திரும்ப திரும்ப கேட்காதம்மா, அந்த பசங்க வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. Last 1 minute. Okay, last 30 seconds. Please collect. Please collect. Please collect. ஓகே, நான் 10 செகண்ட் தாங்க. அதுக்குள்ள கொடுத்தா தான் கலெக்ட் பண்ண முடியும். நீங்க கொண்டாந்து கொடுத்துருங்க. நீங்க யாரும் கலெக்ட் பண்ண வேணாம், உங்க மேல நம்பிக்கை இல்லை. ஓகே ஓகே
ஓகே டைம் அப் டைம் அப். அப்படியே நிக்கட்டும் விடு. அதுதான், அதுக்கு மேலே யாருக்கும் கிடையாது. ஓகே வச்சுக்கிறியாப்பா? உன் டீம் பேருனா? சரி, அதை மட்டும் போய்க்கு வச்சுக்கோ. சரி ஓகே. ப்ளீஸ் ஆன்லைன் ப்ளீஸ் ஆன்சர் ப்ளீஸ். சார் ஏபிசி. ஏபிசி அம்மா. ஏபிசி சார். ஏபிசி ஏபிசி சார். ஏபிசி சார். ஏசியா? ஏபிசி. ஏபிசி சார். ஏபிசி. இந்த ஏபிசி ஏபிசின்னு 2 வாட்டி வருதாடா வாய்ஸ் ஒரே ஆளு. நான் சொல்றேன் இல்ல இப்ப பேச, இப்ப லாஸ்டா சொன்னாலும் பேச என்கிட்ட சார். நான் சொல்லும் போது வேற ஒரு கேள்வி சொன்னீங்க. 2 பேரும் சொன்னீங்க. உன் பேரு நான் சொல்லு. என் பேரு கோபி. நீ கோபி, நீ ரிஜெக்டட். நீ இனிமேல் நீ சொல்ல வேணாம், மத்தவங்க சொல்லட்டும். சரியா? இனிமே நீ சொல்ல வேணாம். அவன் வாய்ஸ் எனக்கு கீப் ஆன் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்பதான் சார் பேசுனேன். சரி பரவாயில்ல விடு, நீ சும்மா அப்சர்வ் மட்டும் பண்ணிக்க. அடுத்து வேற ஆன்லைன்ல ஏபிசி சார். ஏபிசி. ஏபிசி சார். ஏபிசி சார். சரி ஓகே போறோம். அது சரியா தப்பான்னு பாத்துக்கலாம். ஓகே, இந்த क्वेश्चन கரெக்டா இருந்தா ரொம்ப ஈஸியான क्वेश्चन அது. ஓகே, இந்த क्वेश्चन ஈஸியா இருந்தா 3 மார்க், ராங்கா இருந்தா -10 மார்க். கேர் மாத்தோம், எப்படி வேணாலும் நடக்கும், கவலை பண்ண வேண்டாம். சை டீம் ஏபிசி. சோ இதுக்கான ஆன்சர் வந்து இது கண்டினியூஸ் வராதுல்ல. ஓகே, அப்ப ஏபிசி தான். சோ இந்த சை டீம் கரெக்டா போட்டுக்கிறாங்க. சோ அவங்களுக்கு 3 மார்க். மீதி கிங்காங் தப்பு. எந்த டீமோட அது? அந்த டீம் கிங்காங் -10. நீ போய் தூங்கவே கூடாது. ஒரு மட்டமா ஆன்சர் பண்றாங்களே. ஏபிசி நீங்க கரெக்ட் தானா? எங்க எல்லாம் கிராஃப்லாம் எடுத்து போட்டு போறீங்க பாக்கலாம். சரி மத்த கரெக்டா? ஏய் என்ன பண்ணிய பணம் நீங்கிற மாதிரி நீங்கிறா? கரெக்ட் தானே? நிஜமா? கரெக்ட். அப்ப என்ன 4 தான் இருக்குது? 2 கழிச்சு போட்டா, 1 தானே கழிச்சு போட்டா, 2 தான் கழிச்சு போட்டா. சரி ஓகே, எல்லாம் ஏபிசி தான். சரி ஓகே, அப்ப ஆன்லைன் கரெக்டா? கரெக்ட். 3 3 3 3 3 என்னப்பா அவன் என்ன பாக்குறான்? மொத்தம் எத்தனை இருக்குது? கொடுக்கலையா? அவங்க டீம் என்ன டீம்? ஒரு வேலை கொடுத்தா பொறுப்பா பண்ண மாட்டாங்க. டேடி டீம் யாருடா? அவங்கள ஏமாத்துற. அவனே தடுமாறி வரானுங்க. உங்க சீட்டை என்கிட்ட காட்டல. நல்லா இருக்கிற டீமே நாசப்படுத்துறது நீங்க தான். ஏஞ்சி போங்க அப்படிங்க. சரி ஓகே, எனிவே இது பாரு, இது mod x cube வந்து பாத்தீங்கன்னா mod xn is a differentiable n greater than 1. n greater than 1 இருந்தாவே mod n differentiable தான். சோ அப்ப இது 3 ல தான் இருக்குது. இது differentiable, x differentiable, product differentiable, அப்ப இது differentiable. கிளியரா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா வந்து ஸ்ட்ரிக்ட்லி greater than 1 இருந்தா அது கான்ஸ்டன்ட் ஆயிடும். கரெக்ட் தானே? அதுல மீன் நாளை தேர் அப்ளை பண்ணுவோம். இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை ஸ்கொயர் பிளஸ் 1 தான்.
அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்னது பை ஸ்கொயரை விட அதிகம் தான் அந்த வேல்யூ. ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை ஸ்கொயர் பிளஸ் 1. திஸ் இஸ் கிரேட்டர் தென் என்னது 1. அப்ப இது கான்ஸ்டன்ட் ஆயிடும். கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா எவ்ரிவேர் டிஃபரன்சிபிள். சரியா? ஓகே. அடுத்தது இது இப்ப இது 0 தவிர மீதி எல்லா இடம் டிஃபரன்சிபிள். 0ல தான் பாவணும். 0ல லிமிட் அப்ளை பண்ணனா இது பவுண்டட், இது கோஸ் டு 0வா இருக்கும். ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடும். 0ல உனக்கு ப்ராப்ளம் கிடையாது. 0ல எக்ஸிஸ்ட், மீதி எல்லா இடம் இது வந்து கண்டினியூஸ் வராது. -1ல இருந்து 0ல இருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா 0 எடுக்கும். இந்த பக்கம் -1 சைடு பண்ணே வேல்யூ -1 எடுக்கும். அப்ப டிஸ்கண்டினியூஸ் ஆயிடும். டிஃபரன்சிபிளா இருக்குன்னா கண்டினியூஸா இருக்கணும். அப்ப டிஃபரன்சிபிளா வரல, சரி கண்டினியூஸா வரல, அதனால டிஃபரன்சிபிள் கிடையாது. இஸ் தேர் எனி क्वेश्चन ஆன் சி ஆப்ஷன்? வந்து இது எல்லா இடம் டிஃபரன்சிபிள். இது 0 தவிர மீதி எல்லா இடம் டிஃபரன்சிபிள். அப்ப 0ல மட்டும் தான் செக் பண்ணோம். அப்ப 0ல செக் பண்ணும்போது என்னக்கா டெரிவேட்டிவ் ரூல் போட்டுங்க, டிவைடட் பை x - 0 ன்னு வரும். x ஒரு x கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 x இருக்கும். இப்போ இது x goes to 0, இது பவுண்டட், அதனால ப்ராடக்ட் goes to 0 ஆயிடும், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடும். அது பரவாயில்ல, விட ஏதோ ஓகேவா? சரி சார் அந்த ஃபோர்த் ஆப்ஷன் கண்டினியூஸ் ஆனா 0ல மட்டும் டிஃபரன்ஷியபிள் அப்படிதானே சார்? ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளான்னு கேட்டுக்கிறேன். டிஃபரன்ஷியபிள் இல்ல சார், ஆனா அது கண்டினியூஸ் தானே. அந்த இன்டர்வல் -1 கமா 1ல இல்ல, அதுல கண்டினியூஸ் வராது. ஏன்னா 0 வந்தா 0 எடுக்கும், லெஃப்ட் சைடு வரும்போது -1 எடுக்கும், ரைட் சைடு பூரா 0 எடுக்கும். அப்ப கண்டினியூஸ் வர பிரிச்சு இப்படி உட்காரும். ஓகே, அடுத்தது என்னம்மா வேணும்? என்னம்மா என்ன வேணும்? உங்க ரூம்ல நீங்க அந்த மாதிரி வளர்த்து வச்சுக்கிறீங்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் என்னது ரொம்ப முக்கியம். டிசிப்ளினா இல்லைன்னா என்ன அர்த்தம்? சின்ன வயசுல அவன் ஏமாத்துறானா என்ன அர்த்தம்? சரி, இப்போ 1.5 நிமிஷம் தான் டைம் தருவேன். ரொம்ப ஷார்ட் பீரியட் கொஸ்டின், எவாலுவேஷன் தான், ஜஸ்ட் ஷார்ட் பீரியட். அதை ரெடியா வச்சிரு. நீ எழுதலாம் அவசியம் இல்லை, அப்படியே ஆன்சர் பண்ணி கரெக்டா கொடுத்துரு. 1.5 நிமிஷம் தான் டைம் தருவேன். லிமிட் n tends to infinity 1/n power 6 summation k equal to 1 to n k power 5. What is the limit? So time வந்து 4:49. So 5:51 க்கு close. பிக்கர் தந்தா அதை எடுத்து கொடுங்க, கையில தனியா பிக்கட்டும். Last 30 seconds. என்னம்மா வரும்? 4 டைம் அப்.
கொஸ்டின் எங்க விட்டுடா அது தேடி எனக்கு. ஆன்லைன்ல ஆன்சர் சொல்ல பார்க்கலாம். 1/6 sir. ஆ 1/6 sir. Sir, Ah. 1/6 sir. ஆ 1/6 sir. ஆ 1/6 sir. ஆ 1/6 sir. ஆ 1/6. சரி அவ்வளவுதான். 2 4 6 முடிஞ்சது. கதை முடிஞ்சது. அவங்களுக்கு கவுண்டர் மைக் ஆன் பண்ணி பேச மாட்டேன்றாங்க. முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இரு வரேன். சரி ஓகே. இது சரியானா 5 மார்க்கு, ராங் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா 0 மார்க்கு. பார்ஷாலிட்டிலாம் ஒண்ணும் கிடையாது. எப்படி என்னது? ஓ ஆன்லைனுக்கு பார்ஷாலிட்டி பண்ண சார். ராங் ஆனா -5 மார்க்கு. நான் அதை கவனிக்கணும் இல்லை யோசிக்கல. நான் எப்பயும் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நான் லாக் பண்ணேன். அது சரியா தப்பான்னு தெரியல இல்ல. ஓகே சொன்னார் பண்றீங்க. குடிகார கோபி அமைதியாரு. ஓகே இது எல்லாரும் வந்துச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு. கேத்துல நீ செக் பண்ணுமா? நீ தான் கரெக்டா செக் பண்ணுவ. செக் பண்ணு. கண்ணை காட்டு. கண்ணுல காட்டு. ஈஸியான கொஸ்டினாப்பா. எல்லாம் 1/6 எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாமே 1/6 தான். ஓகே அப்போ 1/6 தான் இந்த கரெக்டான ஆன்சர். என்ன பண்ணீங்க? ஓ k/n ஒரு ஃபைன் போட்டீங்களா? அடக்கடல இன்டகிரேட் பண்ணி அப்படியே போட்டீங்களா? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே சரி. அப்ப என்ன மார்க் கொடுத்துடணும்? -5 இவங்களா? என்ன ஒரு வாட்டி யாராவது ரிப்பீட் பண்ண. இங்க எனக்கு மைக் காட்டுற ஓவர்லாப் ஆகும். அந்த இது ஆன் பண்ணி வச்சிட்டேன் நான். காட்டுச்சு -29 தள்ளிடுவோம் ஆன்லைன்ல. ஞாபகம் வச்சுக்கோ. சொன்னாலே சொல்லிட்டு இருக்கிறான். அந்த குடிகார கோப்பி வயசு 6 வாட்டி கேட்குது. எப்படி? ஒரு வாட்டி தான் சொன்னேன் சார். இப்ப ஒரு வாட்டி சொன்னேன். போன வாட்டி ஒரு ரூம்மேட் வல்லரசு என்ன பண்றான்? ஆன்சரே சொல்லல சார். ஒரு ரூம்மேட் வல்லரசு என்னடா பண்ணிட்டு இருக்கிறான்? சொல்லுவோம் அவன் வாந்தி எடுத்துங்கிறான் சார்னு. ஓகே அளவு கடந்து சாப்பிட்டா இப்ப வாந்தி எடுக்காது என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தானேப்பா? ஓகே அடுத்த ஒரு அற்புதமான ஒரு அழகான எவாலுவேஷன். இதுக்கு மார்க் தேமானிக்கு சூப்பரான எவாலுவேஷன் கொஸ்டின். f going from r to r be differentiable at a. Evaluate limit enters to infinity f of a plus 1 over n square plus f of a plus 2 by n square plus and so on f of a plus n by n square minus n times of f of a. மாறி போடு கீழே. எவாலுவேட்னு கேட்கறேன். தொடப்ப கட்டும் முண்டம் வேறு பேசிக்கணும். எவாலுவேட்னு தான் சொல்லி வச்சுக்கிறேன்ல. என்ன பண்ணுது? டேஸ் பேருண்ணா வெறு பேத்தாரா. ஏன்டா நீ ஒரு பக்கம் எவாலுவேட் பண்ணடா. இன்டகிரேஷன் கொடுத்துக்கிறேன் சார். நான் எதுவும் சொல்லலை. எதை பார்த்தாலும் நம்ம வாயிலே போட்டு வாங்கிடுறாங்க.
ஆமாம்மா எஃப் ஆஃப் ஏ தான். ஸோ 55 கொடுத்தா நினைக்கிறேன். ஸோ 5 மணிக்கு அடப்பாவீங்களா, அவ்வளோ நேரம் வரடா. 4:59 போடு போடு. போடு டைம் எடுத்து போடு. இந்த கொஸ்டின் உங்களுடைய விதியை மாற்றும். Last 30 seconds. Okay, time up. Time up. கனெக்ட் பண்ண அடுத்த தோத்து கூட போய்க்கா. டைம் அப் போட்டு விடு. வந்துச்சா பாரு. கூட கூட இப்படி எங்கிட்ட டப்பா வந்துச்சுன்னா முடிஞ்சது கதை. சரி ஓகே. ஆன்லைன்ல ஆன்சர் சொல்ல. இந்த क्वेश्चन தீர்மானிக்கும். சார் f dash of a by 2ங்களா சார்? என்னப்பா? f dash of a by 2. ஆ 0 sir. என்னப்பா? சொல்லுங்க 0. 0. வெரி குட். அவ்வளவுதான். ஓகே. F dash of x sir. f dash of x
சரி ஓகே, இந்த क्वेश्चन கரெக்டா ஆச்சுனா 20 மார்க். சோ ராங் ஆச்சுனா -10 மார்க். நம்ம நம்பிக்கை இருக்குது அவங்க டீம் எப்படி நெகட்டிவ்ல வரும். செக் பண்ணு குயிக்கா செக் பண்ணு. எப்படி நான் சொல்றேன், மியூசிக் டீம் ஆல்ரெடி 0வா, சைட் டீம் வந்து என்ன எழுதிக்கிறீங்க, f of a plus k plus minus வந்து திருவான்மியூர் போய் பெசன்ட் நகர் என்னமா எழுதிக்கிறீங்க இருமீங்களா, இன்டகரலா dx அது. சரி ஓகே, இந்த மாதிரி எழுதிக்கிறது தப்பு தான். ஸோ மியூசிக் ஆல்ரெடி அவுட்டு, ஆல்ரெடி மியூசிக் ஆல்ரெடி மனசை வச்சா இல்லை அதை வாங்குறான் பாரு. -10 என்ன எழுதிக்கிறாங்க, a+1/2 பெசன்ட் நகர், அதை கொஞ்சம் வித்தியாசமா சுத்துறாங்க இல்லையா, எல்லாமே 0 எழுதிக்கிறாங்களா, அவுட் அவுட் அவுட். ஆன்லைனு அது 30. ஏன் என்ன போடுவாங்க, என்ன போடுவாங்க, -10 போடுறாங்கன்னா என்ன போடுவாங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா a'/2. this is a correct answer. so அந்த பையன் ஒரு பையன் தான் எவ்வளவு பேர்ல கரெக்டா சொல்லிக்கிறான். சோ அதுக்கோசரம் நான் அவங்களுக்கு ஒரு 5 மார்க் ஆட் பண்றேன். வேற யாருமே சொல்லல ஆன்சர். ஒரு ஆள் ஆன்சர் சொன்னான். அந்த ஒரு ஆளை எப்படி வந்ததுன்னு சொல்லினே அந்த -5 குறைச்சிருவேன். ஏன்னா எல்லாருமே தவறா, இவ்வளவு பேர் கூடி தவறா போட்டுக்கிறாங்கன்னா ஒரு ஆள் சொல்றாங்கன்னா அதுக்கான வேல்யூ நம்ம கொடுக்கணும். சொல்லுப்பா சார். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி f of a plus f dash of a into k ஃபார்முலால வெட்டேன் சார். இல்ல கரெக்டா இல்ல, ஏன்னா இப்ப அவன் ஆன்லைன்ல கூட தேடி இருக்கலாம் இல்ல. இது நான் போட்டது கிடையாது, தம்பி அது உங்க பேட்சுக்கு போட்டிருப்பேன் தம்பி. சொல்லுப்பா சார். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி n into f of a plus f dash of a divided by n square into 1 plus 2 plus up to etc n வச்சிட்டேங்க சார். அப்புறம் 1 plus 2 plus up to etc n-க்கு n into n plus 1 divided by 2 ஃபார்முலா போட்டு கேன்சல் பண்ணேன் சார். அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணும்போது இங்கே மேலே இருக்கிற n இது கேன்சல் ஆகும்போது f dash of a by 2ன்னு வருங்க சார். ஓகே வெரி குட். அது போய் கரெக்டாக தான் சொன்னான், நான் என்ன சொன்னான்னு நான் சொல்கிறேன். நான் அது என்னன்னா f of a plus 1 நீங்கள் பிரிச்சதீங்கன்னா வந்திருக்கும். நீங்கள் யாரும் பிரிக்கலன்னு நினைக்கிறேன். நீ எங்க எங்களை பிரிக்க விட்டியான்னு கேட்காத. n/n² மைனஸ் f of a எத்தனை வாட்டி எழுதுவ, n டைம்ஸ் மைனஸ் a எழுதிட்டு போவேன். -a ஆட் பண்ணிக்கிட்டே போவேன் n டைம்ஸ் -a அப்படின்னு. இப்போ ஒன்னொன்றுக்கு பேர் பண்ணணும். f of a plus 1/n² மைனஸ் f of a. ஆமா தானே, பிளஸ் f of a 2/n² minus f of a plus and so on f of a plus n/n² minus f of a. இப்போ என்ன பண்றது, b minus a னா என்னது சார் ஒன்னொன்னுக்கும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம் சார். என்னப்பா a plus h minus a, அதாப்பா f of a plus h minus f of a by h. ஆமா தானே, ஆமாவா இல்லையா? அப்ப என்ன பண்ணோம், அப்ப டிவைட் பண்ணோம். எப்ப டிஃபரன்சிபிள்ன்றாங்களா, டிஃபரன்சிபிள்ன்றதுனால என்ன வரும், சரி
f dash ஏன் ஓ மீன் வேல்யூ தியரம் அப்ளை பண்றீங்களா? அடுத்ததுக்கு என்ன வரும்? டூ பை n ஸ்கொயர் f dash of a into 2 by n ஸ்கொயர் மீன் வேல்யூ தியரம் எப்ப அப்படி ஓகே என்னமா n by n ஸ்கொயர் சரி 1 over n ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்துரு f prime of a வெளியே எடுத்துரு n into n plus 1 divided by 2 இதுல இருக்கிற n ஸ்கொயர் இப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த லிமிட் வேல்யூ f prime of a by 2 அப்ப ஸ்டெப் மார்க்கா எது வரைக்கும் போட்டு தான் போட்டு நிப்பாட்டினீங்களா? சரி ஓகே மார்க் போட்டோமாப்பா? அந்த பையன் கரெக்டா தான் சொன்னான், ரீசன் சொன்னான். அவனுக்கு ஒரு 5 மார்க் கொடுக்கலாமா இல்ல 5 மார்க் வேணாம், ஒரு அவன் சொன்னதுக்கோசரம் ஒரு 2 மார்க் கொடுப்போம், இருக்கட்டும். எதுக்கு இப்ப நீங்க உங்களுக்கு கொடுங்கன்றீங்க? பரவாயில்ல, அவன் சொன்னதுக்கு சொல்லிட்டேன், போட்டான் 2 மார்க். அது வந்து மீன் வேல்யூ தியரம் போட்டனா அந்த a plus 1 by அந்த ஓபன் ஈக்குவல் டு தான இருக்கு சார் அந்த சீன். அப்ப f dash of a இல்ல என்னடா போடா. வேற ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ண முடியுமா பாரு, 2 ஆல் டிவைட் பண்ற மாதிரி அந்த மாதிரி வரும். இந்த வேற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லயும் போடலாம் அது. சோ இது ஓகே தான், மீன் வேல்யூ தியரம் டைரக்டா யூஸ் பண்றதுக்கு. சரி இல்ல क्वेश्चनலாம் ரொம்ப எளிமையா இருக்குது, அதனால நீ சரி ஒரு கேள்வி கேட்போம். எவாலுவேட் ஒரே நிமிஷம் தான், சரி 1.5 நிமிஷம், அதுக்கு மேல டைம் கிடையாது, 1.5 நிமிஷம் தான். எவாலுவேட் let f going from r to r be continuously differentiable. Evaluate limit n tends to infinity 1 over n summation k equal to 1 to n f prime of k by n. எனக்கு என்ன ஒரு क्वेश्चन ஆஃபர் கொடுக்கறேன், 1 2 ஓகே. கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதே தான், r கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள். ரெண்டாவது if mod of f prime of x less than or equal to 4 by 5 na 4 by 5 வேணா 7 by 9 na then there exists unique x belongs to R such that f of x is equal to x. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டுக்கிறேன்.
ட்ரூவா ஃபால்ஸா? நீங்க சொல்றவங்க ரெண்டுமே வேலிட் கொடுக்கணும், ஏன்னா அது ஈஸியான கொஸ்டின் மேலே கொடுத்துட்டேன். ஸோ ட்ரூனா ரெண்டுமே 2 ஆப்ஷன் கரெக்டா இருக்கணும். ஸோ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அது எவாலுவேஷன். கல்லூட்டு அடிப்பாங்க பழகு. ஓய் படையப்ப மாதிரி பேசுற. தந்திரம் போட்ட பழகுது, பையன் ரொம்ப டேலண்டா இருப்பான் பழகுது. அர்ச்சனா சொல்லுது அந்த மூஞ்சி மோராட்டி ஏன் சார் கேட்குறீங்க, அது எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தான் சார் அது எங்க டீம்ல இருக்கும் சந்தோஷப்படும். அது கடைசியில பார்த்தா போயிட்டா ஒன்றும் பதில் பேச மாட்டேங்குது. புள்ளியா சார் அது. ஸோ டைம் சொல்லவே இல்லையா அதுக்கு? ஓகே, இப்போ 5:12 ஏற்கனவே டைம் போயிடுச்சு. ஸோ 5:14 ஏற்கனவே டைம் ஓடி போச்சு, நான் விட்டுட்டேன். Last 1 minute. Okay, last 30 seconds, please collect. அப்படி கலெக்ட் பண்ண போட்டுட்டீங்கன்னா ஆன்சர் போட்டு கொடுங்க. லாஸ்ட் 10 செகண்ட், லாஸ்ட் 10 செகண்ட், கம் ஆன், வெரி குயிக். அவ்வளவுதான், முடிஞ்சதா? என்கிட்ட கொடுத்துருப்படி, என்கிட்ட கொடுத்துரு. ஓகே, ஆன்லைன் ஆன்சர் சொல்ல பார்க்கலாம். Sir, first one, f of 1 minus f of 0. Second one, false. False. Sir, f of 1 minus f of 0, second false. F of 1 So f of 1 minus f of 0, second one. F of 1 minus f of 0, second one false. False. Sir, f of 1 minus f of 0, sir, first one. Second one false will be sir. False. என்னெல்லாம் சொல்லுங்க. F of 1 minus f of 0, sir, second one false. நாடாது. f of 1 minus f of 0, second one. Second one? False. The first one 0, second one false. என்னம்மா? First 0, second one false. Okay. Sir, f of 1 minus f of 0, second one false. f of 1 minus f of 0, second one false. Okay. Okay.
சரி, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையா இரு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு எனக்கு தெரியாது, இப்போ சொல்லுவேன். இந்த கொஸ்டின் கரெக்டா ஆச்சுன்னா 5 மார்க், ராங் ஆயிடுச்சுன்னா -25 மார்க். சரி என்றால் 5 மார்க், ராங் ஆனா -25 மார்க். சரியா? ஓகே. சரி, இப்ப பாத்திரலாம். நீ அங்க விடுற கதை உருட்டு இல்லையா, உருட்டு அதெல்லாம் இப்ப சரியா தப்பான்னு பாத்திரலாம். ரெண்டுமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் மார்க் கொடுப்பேன். நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன், அதனால என்னை பிடிச்சி தொந்தரவு பண்ணக்கூடாது. கிங்காங் ஒரு நிமிஷம் பாத்துறேன், பாத்துட்டு எல்லாம் மூஞ்சி மேலேயே கடைசுறேன். அந்த 3 டீம் படிச்சு சொல்லு. சோ ஆன்சர் வந்து என்னன்னாக்கா f(1 - f(0) உண்மைதான். ரெண்டாவதுக்கு ட்ரூ. ரெண்டாவது ட்ரூ. சரியா? ட்ரூ ஆகிக்கிறது சைட் டீம் 5 மார்க். இப்ப நம்ம மார்க் வந்து அதிகமா எடுக்கிறான்னு பிரச்சனை இல்லை, நம்முடைய எனிமி வந்து நெகட்டிவ்ல எடுக்கிறாங்க பிரச்சனை. ஸோ நமக்கு அதுவே போறோம். ஓகே. ஸோ சைட் டீம் ட்ரூ. டேடி டீம் எங்கடா இருக்குது? டேடி டீம் ட்ரூ. பெசன் நகர் பீச் ட்ரூ. அப்புறம் சூப்பர் ஸ்ட்ரீட் டீமும் ட்ரூ. ஏன் ஏற்கனவே -10 போட்டுக்கிறேன்? எடுத்து போட்டுக்கிறேன்னா இன்னும் போடல, மார்க் போடல. போ, நீ உயிரே வாழாத. -25 போட்டேன் -25 நான் கணக்கு தெரியாது, மாத்திக்கிட்டு யாரும் கிடைக்கல. என்ன ஆல்ரெடி உந்து என்ன ஆச்சு? எப்படியோ போச்சு. இது போச்சா? போச்சா? நானும் எப்படா மாட்டுவாங்கன்னு பார்த்துன்னு வந்தேன், மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதுக்கான ரீசன் நான் சொல்றேன், ஒன்னும் கவலைப்படுத்தல. 2 மினிட்ஸ்ல அப்படி 1 மினிட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கவனிச்சு லிமிட் n → infinity 1/n summation k = 1 to n f prime of k/n. இது ரீமான் இன்டகிரபிள். இது இன்டகிரல் 0 to 1 f prime of x into dx. இது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரி எழுதி போட்டோம் இல்லையா? அப்ப டெரிவேட்டிவ் வந்தா நம்ம என்ன எழுதணும்? வெரி குட், f(1 - f(0). இது வரைக்கும் நிறைய பேர் சூப்பரா கன்க்ளூஷன் பண்ணிக்கிறாங்க. சரிதானா? இது வரைக்கும் அழகா போட்டுக்கிறாங்க. வெரி நைஸ். சரியா? ஓகே, இது கரெக்ட். இப்ப என்னன்னா, இதனுடைய டெரிவேட்டிவ் வந்து, அதாவது f னுடைய டெரிவேட்டிவ், f கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள், அதனுடைய டெரிவேட்டிவ் இப்படி இருந்தா அதுக்கு யூனிக் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குன்றாங்க. அதான மீனிங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டீங்க, 1 இருக்குன்னு அவசியம் இல்லை, 2 கூட வரலாம், 3 கூட வரலாம் அப்படின்னு. சப்போஸ் 2 இருக்குதுன்னு வச்சுக்கோ. f of x1 = x1. ஆடாது, அடுத்து என்ன வேற கேள்வி இருக்கு. f of x2 = x2. 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்ப டெரிவேட்டிவ் வந்தாவே நான் என்ன சொல்லிக்கிறேன், மீன் வேல்யூ தேர்தா அப்ளை பண்ண நினைக்கிறேன். இது x1 x2 பெருசா வச்சுன்னா யாராவது ஒன்று வச்சுக்கோ, நான் f of x2 பெருசுன்னு வச்சுக்கிறேன்.
f of x1 equal to f prime of c into x2 minus x1. ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ன்றதுனால அதே நம்பர் தான் கொடுப்பேன். x2 minus x1 which is equal to f prime of c into x2 minus x1. இது ரெண்டு நம்பரும் நான் ஜீரோ, ரெண்டு டிஸ்டிங்க்ட்ன்றதுனால ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் டிஸ்டிங்க்டா அப்ப கேன்சல் ஆகும். This implies f prime of c equal to 1 for some c. இங்க என்ன சொல்லிக்கிறேன் டெரிவேட்டிவ், இது வந்து நான் 7/9 less than 1 கரெக்ட் தானே? அதுக்கு என்ன ஆகுது, கான்ட்ரடிக்ட் ஆகுது. உன் வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் நீ மறக்கவே கூடாது நீ, சரியா? டெரிவேட்டிவ் வந்து என்னது, லெஸ் தேன். இப்போ இந்த ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 1. ஒரு வேளை ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குது அப்படின்னாக்கா இது பிரச்சனை பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை டெரிவேட்டிவ், கொடுத்துக்கிற ஹைபோதேசிஸை வயலேட் பண்ணுது. அப்ப என்ன ஆச்சு, யூனிக் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குது, ஆனா அதுக்கு அர்த்தமே தெரியாத டிக்கெட்ஸ் கொடுத்து அனுப்பிக்கிறேன். சார் இதுக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி டபா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குன்னு எப்படி சொல்றது? சரி, இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குன்னு என்ன எக்ஸிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்தது ஒன்னான் பாவம். இருக்குதுன்றதுக்கு என்ன கேரண்டி? என்ன படிச்சோம்னா இந்த ப்ராவர்ஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தேர கீப் ஆன் அப்ளை பண்ணிட்டு போனா என்ன வருது, xy க்கு அடுத்தது xy அடுத்து y டெரிவேட்டிவ் போயிட்டே இருந்தானே. சரி, எக்ஸிஸ்டன்ஸ் நீ பாத்துக்கோ வரும். சரி ஓகே, அது நல்ல क्वेश्चन. அவன் கேட்ட क्वेश्चन, எக்ஸிஸ்டன்ஸ்க்கு என்ன கேரண்டி கொடுக்குறீங்க? இப்போ டெரிவேட்டிவ் லெஸ் தேன் 1ன்றதுனால தான் சொல்ல முடியலன்னா அதுக்கும் சொல்ல முடியாது, சரியா? டெரிவேட்டிவ் லெஸ் தேன் 1ன்றதுனால தான் சொல்ல முடியும். சப்போஸ் ஒரு வேளை அதுக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்டே இல்லைன்னா என்ன ஆகும்? டெரிவேட்டிவ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் 1 வருதானே, ஏதாவது கொண்டு வருதா பாரு, ட்ரை பண்ணி பாருங்க அந்த ட்ராக்ல. சரி சார் சொல்லுமா. சார் இது வந்து கான்ட்ராக்ஷன் மேப்பிங்கா வருமா? ஸோ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல கான்ட்ராக்ஷன் மேப்பிங்க்கு ஃபிக்ஸட் பாயிண்ட். ஓகே, கரெக்ட் தான்மா, வெரி குட். என்ன ரெண்டு கேள்வி கேட்பேன், ரெண்டு கேள்வி வந்து பயங்கரமா தீர்மானிக்கும். இப்ப யாரு ஆன்சர் யாரு அதெல்லாம் கிடையாது. இப்ப லாஸ்ட் क्वेश्चन கூட ஆன்சர் தீர்மானிக்கும். தைரியமா உட்காரு. என்னது கோடு, ஏன் கோடு போட்டுனா இங்க டவுன் ஆயிடுச்சு. உன்ன மாதிரி குரங்குங்க வரதுனாங்காட்டி கொஞ்சம் அப் டவுன் ஆகிறதுனால சரி நம்பர் மாறி போயிடும், அதெல்லாம் விட்டு நான் ஆக்சுவலாக விட்டுட்டு இருப்பாங்க. -10 ஈக்குவலாக இருக்கணும், இங்கே இறக்கி போட்டுக்கிறேன். இது இதுக்கு நேரம் போகிறவங்க இதுக்கு மேலே வந்துருக்கணும். ஸோ அதனால ஒரு பார்டருக்கோசரம் அப்படி போட்டு இழுத்தேன். நீ இருக்கிறல்ல, பெண்ணும் வாங்கறதுக்கா ஆன்லைனே ஒழிச்சேன். நான் பிளான் போடல, நான் போடவே கிடையாது. மேல இருக்கிறவன் போடுறான், நான் செய்யறேன். ஆமா, மேல மாமி தான் இருக்குது, அதான் போடும். பாத்திரத்தை போடணும் கொஞ்ச நேரத்துல. இருப்பா 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 இருப்பா, இல்ல நானே கையில எழுதி விட்டா ரொம்ப போயிடும். ஸோ உனக்கு போடுற லெவலும் கேட்கணும். இன்னைக்கு அனாலிசில தான் பேசியிருக்கிறோம், வேற எதுலையும் போகல. இருப்பா வர கொஸ்டின் பேப்பர் விட்டுட்டேன் எங்கன்னு.
கனெக்டட் காம்பேக்ட்ல நடத்தல அதுல போகக்கூடாது கேள்வி. அல்ஜிப்ரா கிடக்குது நிறைய. அடுத்த சண்டே வச்சுக்கலாமா அல்ஜிப்ராவை? ஓகே. ஏன் போதும்னா நீங்க அதிகமா கறீங்களா மார்க்க? Okay, question number 1. In each of the following, f is assumed to be continuous. Pick out the cases. Pick out the cases when f cannot be onto. F cannot be onto. ஸோ இதுக்கு கொடுக்கப்பட்ட நேரமானது 5:28 ஆகுது. ஸோ நான் முடிக்க போவது 5:30. Sir, pick out the cases when f cannot be onto. Last 30 seconds. Collect பண்ணு. Last 10 seconds please. Collect பண்ணு. Last 5 seconds. Quick up. Quick up. Time up ஆகுது. Okay. கூட இல்ல டைம் அப் ஆகுது கூட.
ஓகே டைம் அப். போடு போடு. ஓகே, so please online answer please. Sir, B, sir. B. Sir, ABD. ABD. Sir, B and D, sir. BD. ABD, sir. A. ABD. புரியல, சவுண்டா பேசுங்க. ABD, sir. ABD. ABD, sir. என்னம்மா? BD, sir. BD. BD. ABD. Sir, A. A. BD, sir. BD. Sir, ABD, sir. ABD. Sir, ABD, sir. ABD. சார் ஏபிடி ஓ, சார். என்னப்பா லாஸ்ட்? ஓகே, டைம் அப். சார் பிடி. பிடி. அதுக்கு மேலே இனிமேல் ஆன்லைன் கிடையாது, டைம்ல சொல்லணும். ஓகே ஓகே, இதுல எதுவும் வரும் வராதுன்றதுக்கு முன்னாடியே இதுக்கான மார்க்கை தீர்மானிக்கலாம். இது ராங் ஆயிடுச்சுன்னா -50 மார்க், ரைட் ஆயிடுச்சுன்னா 30 மார்க். சரி, இப்ப என்னன்னு எனக்கு தெரியாது. நான் முதல் ஆன்சர் என்னன்னு சொல்லிடுறேன், எனக்கும் தெரியாது, இப்ப பார்த்தா சொல்லணும். இது வந்து cannot be on to தான் கேக்குறாங்க. ஸோ இதுல இருந்து எதுக்கு ஆன் டு மேப் கொடுக்க முடியாது. ஸோ அதே போல இதுல இருந்து எதுக்கும் என்னது, ஆமா கொடுக்க முடியாது. எதுக்கு கொடுக்கலாம்? இரு வரேன், போய் இரு வரேன். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன், கொடுக்கலாம். இரு வரேன். இன்ஃபினிட்டி போகும்போது -1ல கொண்டு போய் கொடுப்பேன், பிளஸ் இன்ஃபினிட்டி போகும்போது 1 போய் தொடுற மாதிரி வைப்பேன். ஆன்ட்டு கொடுக்கலாம், cannot be. சரி இல்லை, இரு வரேன். கொடுக்க முடியும், ஆன்ட்டு கொடுக்க முடியும், cannot be தான் நான் கேட்டுக்கிறேன். அதனால இது என்னுடைய ஆன்சர் கிடையாது. நான் வரைஞ்சு காட்டுறேன். ஏய் இருமே, எதுக்கு ஆன்ட்டு கொடுக்க முடியாது? சி மட்டும் சொல்லணுமா? சில ஒண்ணும் இல்லை, சிக்கு -1 இங்க இருக்குதா, +1 இங்க இருக்குதா? அப்ப ஒரு படம் வந்து -1ல டச் பண்ணிட்டு அப்படியே போய்க்கிறேன், இது அப்படியே +1 போய் தொட போறேன். அவளுக்கு புரிஞ்சது, அவளுடைய வலி வேதனை அவளுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா அதெல்லாம் ஐடியா தான். இப்ப -1 வந்து தொடுறேன், அப்புறம் மறுபடியும் நான் வேணா -1லயே கூட போய்க்குவேன், இல்லைன்னா இப்படியே கூட போய்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா -1 அது +1 தொடுற மாதிரி போவேன், இன்ஃபினிட்டி போகும்போது அது போவேன். நீ எங்க கோடு போட்டாலும் ஒரு பெரிய இமேஜ் வரும். ஆன்ட்டு என்னால கொடுக்க முடியுது, ஆனா ஆன்ட்டு கொடுக்க முடியாதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். கரெக்டா? இதுக்கு எப்பவுமே கொடுக்க முடியாது, ஏன்னா -1க்கும் +1க்கு நீ பார்டர் வச்சே ஆகணும். அப்ப கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு காம்பாக்ட் செட்ல மேக்ஸிமம் மினிமம் அட்டைன் ஆயிடும். அதனால இதுல கொடுக்க முடியாது கிளியரா. இதுல வந்து பாத்தீங்கன்னா -1 +1 இது எப்பவுமே இன்டர்வல் வந்து இன்டர்வலா தான் வரும்.
நான் உனக்கு சொல்லியிருப்பேன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் கேரிஸ் என்னது இன்டர்வல் டு இன்டர்வல். இது எடுத்தனா அங்கே இன்டர்வல் வராது, டிஸ்கனெக்டடாக இருக்கும். அப்போ இது மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுக்க முடியாது உன்னால. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது கொடுக்க முடியும். ஸோ ஒன்று கொடுக்க முடிஞ்சா கூட அவுட்டு தான். எப்பயுமே கொடுக்க முடியாதுன்னா மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இதுல என்னது காம்பேக்ட், உங்களுக்கு தெரியாதுல காம்பேக்ட். இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் inverse image of open side is open. Parent side both open and closed தானே. அப்ப நீ 0க்கு வேல்யூ கொடுக்கணும், 1க்கு வேல்யூ கொடுக்கணும். அப்ப இன் பிட்வீன்ல தான் இருக்கு. இமேஜ் வந்து அகைன் இந்த க்ளோஸ் இன்டர்வலா தான் வரும், ஓபன் இன்டர்வலா வராது. சரி, நீ 0க்கு வேல்யூ அசைன் பண்ணனும், 1க்கு அசைன் பண்ணனும். இன் பிட்வீன்ல எது கொடுத்தாலும் அகைன் சம் க்ளோஸ் இன்டர்வலா தான் வரும். அப்ப அதோட இமேஜ் வந்து இதுக்குள்ள கண்டெய்ன்ட் ஆயிருக்கும், ஓபன் இன்டர்வலா வராது. ஓகேவா? மேக்ஸ் மினிமம் அட்டைன் ஆகல, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா மேக்ஸ் மினிமம் அட்டைன் ஆகும். அப்ப அந்த மேக்ஸ் மினிமம் இதுக்குள்ள தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 1ம் கிடையாது 0வும் கிடையாது. ஸோ இதுக்கு கொடுக்க முடியாது. இப்ப இதுக்கு கொடுக்க முடியாது, இதுக்கு கொடுக்க முடியாது, இதுக்கு கொடுக்க முடியாது. அப்ப ABD தான் ஆன்சர். கிளியரா? ஓகே, உங்களுக்கு பாரு 7 பேர் வந்துக்கிறாங்களா பாரு. 1 2 3 4 5 6 -50 மோத உங்களுக்கு போடு. அதான் நம்ம வாழ்ந்தாலும் வாழலாம் பரவாயில்ல, அதான் வாழவே கூடாது. கிங்காங் ABCD உகப்பந்தாடி சின்ன வயசு பசங்க பாடுவாங்களே அந்த மாதிரி கதையா இருக்குது. போ -50 வெக்கமா இல்ல உங்களுக்கு? -50 +50 போடுற பாரு. -50 போட்டு மாடுலஸ்ல போட்டுக்கிட்டான். மேத்தமெட்டிக்ஸா பேசுறாங்க போல. சூப்பர் சூப்பர் ஸ்ரீ, நல்லது, சந்தோஷம். பி மட்டும் போட்டுக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் ஸ்ரீ தானே? -50 சந்தோஷம். ACB சரக்கு சந்துரு நம்பர் 1 குவாலிட்டி. சரக்கு சந்துரு ACB. வெக்கமா இல்ல? இது ABCD நாமம். பிரச்சனை ஆகும் போல தானே. அதுல மாறி இருக்குன்னு நினைச்சா மாற மாட்டேங்குது. பி மியூசிக் RD பி. அதுக்கு எவ்வளவு பரவாயில்ல போலக்குதாடா. ஆன்லைன்ல திரும்பி திரும்பி கேக்குறாங்க, ஒரு வாட்டி ரீட் பண்ணி காட்டுங்கன்னு கேக்குறாங்க. டேடி ஏபி டேடி அவனே ஏடி தான் கொடுத்து வச்சுக்கிறான். பாய்ங்கள நான் இதுக்கு கொஸ்டினை ஏத்துனதே இதை கன்க்ளூட் பண்ணன்னு தான் பார்த்தேன். கடைசியில மறுபடியும் ஒரே மாதிரி வந்து நிக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னும் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், கடைசி கொஸ்டினை தீர்மானிக்கிறேன். இருடா வரேன். லாஸ்ட் கொஸ்டின். இப்பதான் சொன்ன அந்த கொஸ்டின் தீர்மானிக்க நான் என்ன நினைச்சேன்னா, எப்படியும் ஒரு 2 பேர் 3 பேர் மாறி அப் டவுன் வரும், இந்த இடம் முடிச்சு விட்டுறலான்னு பார்த்தேன். நீ என்னடானாக்கா என்ன வேணும்னே பிரச்சனை பண்ற.
சரி ரைட். லாஸ்ட் ஒரு கொஸ்டின் லீனியர் அல்ஜிப்ரா போய் முடிச்சிடுறேன். ஏன்னா இப்பனாலும் கரெக்டா போடுவேன். இல்ல அனாலிசிஸ்ல போட்டுறதா? அனாலிசிஸ் சரி, சிம்பிளான ஒரு கேள்வி. Which are the following are metric on R? Metric on R. நான் டைமே கொடுக்க மாட்டேன் இதுக்கு. நீ உட்காந்து பேசி சிரிக்கிற அளவுக்குலாம் நான் டைம் தர மாட்டேன். ஓகே, இதுக்கு கொடுக்கப்பட்ட நேரமானது 5:43. ஸோ 5:45 முடிச்சுக்கோ. இதுல ஏதாவது தப்பு பண்ணா கோவம் வந்துடும். தட் லாஸ்ட் கொஸ்டின் தான். நான் ஒரு நிமிஷம் இது கரெக்டா ஸ்ட்ரிக்டா வாங்கிடுவேன். கொடுக்கறதுலாம் கரெக்டா கொடுத்துரு, இல்ல நெகட்டிவ் லைட்ஸ் விட்டுருவேன். கொடுத்துரு. பரவாயில்ல, ரெண்டு லாஸ்ட் 30 செகண்ட். மாத்திர So last 30 seconds. Okay, online la. Sir, BCD. BCD. Quick ma. BCD, sir. BCD. BCD, sir. BCD, sir. BCD, sir. BCD, sir. BCD, sir. ஓகே, சரி. சரி ஆயிடுச்சுன்னா 1 மார்க், ராங் ஆயிடுச்சுன்னா -30 மார்க். சரியா? ஒன்னொன்னா முடிச்சு விட்டுறேன் டைம். சூப்பர் சூப்பர் ஸ்டே. முதல் கொஸ்டின் கீ என்னன்னு சொல்லல. எது ராங், எது ட்ரூ, எது ட்ரூ, எது ட்ரூ.
சூப்பர் சுபஸ்ரீ அடிச்சு போட்டுக்கிறேன்னு. இது என்னம்மா அது? பேசிக் பேசிடிக்கிற 7 ஆளுதெல்லாம் கழிஞ்சு போச்சு. என்ன கேத்தனா? அந்த எருமைங்க ஏபிசிடி எது? ஏவை அழிச்சிருச்சு, டி அழிச்சிருச்சு. எப்படி கிரிமினலா இருக்குது கேளுங்க. ஓகே, அவங்கள்ட்ட தான் கையை வைக்கணும். எங்க இருக்குது? -30. நீங்க வெளியே கிளம்பலாம். நீங்க தகுதி இல்லை உங்களுக்கு. அடுத்தது அதுக்கு ஒண்ணு அப்படியே அக்கறையா நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணி வர. நீ சரி பண்ணி எழுதி வந்து அவங்க டீமை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் போய் கலெக்ட் பண்ணி வருது. எப்பவுமே எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் என்னாச்சு பத்தியா? மொபா கிரிமினல்ஸுங்க கவனிக்க. சரக்கு சந்திரம் பிசிடி. சரக்கு சந்திரம் பரவாயில்லையா? வந்துருவோம் பழகுத. எத்தனை வந்தா ஒரு மாதிரி தானா? செத்துது போ. ஓகே, பேசேடு கிங்காங். கடைசியா அடுத்த போயிட்டா மார்பல் ஆக்சிடென்ட். சைட்டிங் பிசிடி 1 மார்க்கு. மியூசிக் ஆர்டி பிசி. அவ்வளவுதான் நினைக்கிறேன். யாரு டீமுக்கு இது? டேடி டேடி பிசிடி. ஓ இதுவா? +1. பிசிடி எங்க இருக்குது? 1. ஆன்லைன் 6-7 பேர் இருக்கிறாங்களா? 2 4 6 8 பேர் வந்துட்டாங்க. ஸோ ஓகே, இதோட நிறைவுக்கு வருகிறது. கூட்டி போட்டு பார்க்கலாம். அதெல்லாம் கிடையாது. யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க்? இதுல இது என்னடா அது கூட்டினா? சைட் டீம் வருதா? மறுபடியும் -10 மார்க் குறைச்சு விட்டுருவான். கூட்ட உங்க டீம் என்னமோ தப்பா கூட்டி சொன்னா அப்புறம் மறுபடியும் பாரு. ஆன்லைன் எவ்வளவு வந்தது? இதுவா? 16. மைனஸ் உங்களுக்கு எவ்வளோ? -34. -34 -43. -13. எவ்வளோ? அவங்களது -13. ஆர்டே 100. -52. இந்த கிரிமினல்ஸ் மறுபடியும் கூட்டி பாருங்க. இத கூட ஏதாவது சொல்லுங்க. அதுங்க நான் எந்த டீம் எவ்வளவு ஆன்லைன்ல? போயிட்டு இருப்பாங்க நினைக்கிற மனசு கஷ்டப்பட்டவங்க. ஆறு 16 18
18, 21, 26, 36, 37, 75, 78, 75, 80, மைனஸ் 83. எவ்வளவு வருது? மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? 6, 7, 3 போச்சுன்னா 4. ஆனா நீ 7th பாஸ் 6th ஃபெயில் ஆச்சே. 7th பாஸம். இதுல ஏன் இந்த ஆன்லைன் பசங்க இவ்வளவு டவுனா போனாங்க? அவங்க நோட் அடி வாங்கிட்டாங்களோ? எல்லாமே நெகட்டிவ்ல நிக்குது. ஒன்னும் பாசிட்டிவ் இருந்தா கூட என்கிட்ட ஒரு 5 பென் இருக்குது, குத்துட்டு போலான்னு பார்த்தேன். மாடலஸ் போடுறேன், ஆனா வெறும் பெண்ணு காலி மட்டும் தான் போட்டு போவேன். சரி, ஓகே. எனிவே இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல வந்து 2 டீம் வந்து டேடி டீம், பெசன்ட் நகர் டீம். ஸோ அவங்க 2 பேரும் டிராவில் இருக்கிறாங்க. ஸோ அந்த 2 டீமுக்கு 2 பெண்ணை மட்டும் கொடுக்குறேன். நெகட்டிவ்ல இருக்கிறதுனால அது யார் அந்த அந்த அவங்களுக்குள்ள யாரு நிறைய ஒர்க் பண்ணாங்களோ அதை அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 டீம்ல இருந்து ஆளுக்கு ஒரு ஆளை வர சொல்லுங்க, நாங்க கொடுத்துட்றோம். என்ன டெடி பேர் வருது? அந்த 2 டீம்ல இருந்து நீங்களே வாங்க. யாரு ஒர்க் பண்ணிக்கிறாங்க நான் இதெல்லாம் சொல்றேன். சரி வா, குயிக்கா வா. இந்த டீம்ல இந்த அக்கா மட்டும் வாங்குறாங்க. உங்க டீம் குரூப் போட்ட வரீங்களா? சரி, ஓகே. வாழ்த்துக்கள். உங்க டீம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் 5 பேரு குயிக்கா வா, வரதானா வா, போட்டோ எடுப்போம். அப்ப டப்பா மட்டும் கொடுத்து வாங்கிடுமாடா? இல்ல, அது பரிசு நம்ம என்னன்னு சொல்லி கொடுத்துட்டா அதோட சரி. கேமராவே இடம் இருக்காது போல இருக்குது. பரவாயில்ல, நீ நில்லு, நான் முட்டி கூட போட்டு உட்காந்துக்கிறேன் கீழே. அடே அப்பா, எங்க அப்பா அருவாரான்ற மாதிரி. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் சேர்ந்து வாங்குற மாதிரி வாங்க. டீம் ஒர்க். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, சூப்பர். அடுத்த டீம் பேர் என்னப்பா? பெசன்ட் நகர் பேச்சு. சரி, பெசன்ட் நகர் கூட அவன் வாங்கிட்டான்ல, அசிங்கமா இல்ல? பெசன்ட் நகர் போய் அதனால அவன் வாங்கிக்கிறான். நீ பழவந்தாங்கல்ல இருந்து ஒண்ணும் பண்ணாத இருக்கிற. ஓகே, பாத்தியா? ஒண்ணு உழைப்பு, அயராத உழைப்பு. ஓகே, இவங்களுக்கு கொடுக்கும்போது ஆளு பெரிய ஆளுங்களா இருக்கிறாங்க. இதோட வச்சு கொடுப்போம் நம்ம. பெண்ணதுல இருக்குது. வாங்கப்பா. அவன் வாங்கினதாம கெத்தா இருக்கான். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. எடுத்துட்டு போலாம். வாழ்த்துக்கள். சூப்பர்பா, நல்லா கடுமையா உழைச்சாங்க. ஸோ மற்ற டீம்லாம் இப்படியே போக வேண்டியதான். போய் சேருங்க, போங்க.